சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம மீனா 20,000 பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கடன் கேட்டிருந்தார் இல்லையா. கடன் கொடுக்குறவர் வீட்டை சுற்றி பார்த்துட்டு அந்த கடையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் விஜயை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மீனா அவங்கக்கிட்ட பணம் வாங்குறாங்க. இதை கேட்டு எதுக்காக இப்போ நீ அவர்கிட்ட பணம் வாங்குற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ், நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா அர்ஜென்ட்டாக கிளம்பிடுறாங்க வெளியில். இங்கே பியூட்டி பார்லரை காமிக்கிறாங்க. ரோகிணி வழக்கம் போல் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் பியூட்டி பார்லருக்கு நான் ரோகிணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோகிணியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம மனோஜும் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரோட நேமை பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்தில் க்ரீன் பார்க் அப்படின்னு மாறி இருக்கிறத பார்த்திங்கன்னா மனோஜ் பார்த்துட்றாப்புல. ஸோ இப்போ போய் சொன்னதுக்கப்புறம் ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எங்கள் பேரை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அர்ஜென்ட்டாக வராங்க. மனோஜும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அம்மா பேரில் இருந்த பேர் இப்போ க்ரீன் பிராண்டுன்னு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் ரோகிணி பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை க்ரீன் பிராண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேர். ஸோ அந்த கம்பெனியோட நம்ம பியூட்டி பார்லரை டையப் வச்சுட்டேன். இதனால் நமக்கு அதிகமாக லாபம் வரும். அதனால தான் அம்மா பேருக்கு பதிலாக இதை வைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. ஸோ மனோஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதனால் இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் உடனடியாக அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம ரோகிணியும் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம மனோஜ் வந்தது உடனே பார்த்திங்கன்னா விஷயத்தை எல்லாமே வீட்டில் சொல்லி வச்சிட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ப்ரொமோவிலேயே தெரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம மீனா பார்த்திங்கன்னா செல்வத்தை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அமௌண்ட்டை கொடுத்து காரையும் வாங்கிடுறாங்க. ஸோ காரை வாங்கினதுக்கப்புறம் நம்ம மீனா என்ன செய்கிறாங்க அப்படின்னா முத்துவையும் கூட்டிகிட்டு காமிங்க காரை அப்படிங்கிற மாதிரி செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மனோஜ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாப்புல. ஸோ ரோகிணி பயந்துக்கிட்டே உக்காந்துருக்குறாங்க. வெளியில் விஜயா பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் மனசுக்குள்ளாரையே பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை தனியாக ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு திட்டுறாங்க பாரு, ஒரு திட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.